இல்லை, உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வேண்டுமா வேண்டாம்? பரந்தூர் விமான நிலையம் எதுக்கு வேணும்? எதுக்கு வேணுன்ற வேணுமா வேணாமாங்கிறதா கேள்வி. உங்களுக்கு வேண்டாமா? எதுக்கு வேணும்னு கேட்குறேன். வாட் இஸ் த பர்பஸ்? இங்கே சென்னை விமான நிலையத்துக்கே போதுமான அளவுக்கு இங்கே இருக்கிற பரப்பளவு, இங்கே இருக்கிற கெப்பாசிட்டிக்கு இன்னும் விமானமே வந்து சேரல. அதுக்கே இன்னும் ஒரு 25 வருஷம் ஆகும். இப்போ இருக்கிற சென்னை விமான நிலையத்தினுடைய அதனுடைய முழு கெப்பாசிட்டி நீங்கள் பயன்படுத்தினாவே இன்னும் ஒரு 25 வருஷம் ஆகும். ரெண்டாவது, ஒரு இடத்துல கொண்டு வந்து எதுக்கு குவிக்கிறீங்க? மதுரையில் இருக்கிற எதுக்கு பரந்தூருக்கு வந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்? மதுரையிலேருந்து நேராக பறந்தால் பறக்காதா? அல்லது திருச்சியிலேருந்து நேராக பறந்தால் பறக்காதா? எதுக்கு இங்கே வரணும்னு கேட்குறேன். பரவலாக்குக்கு பதிலாக எதுக்கு ஒரு இடத்துல குவிக்கிறீங்க? எதுக்கு இங்கே ஒரு 5000-6000 ஏக்கர் 13 ஏரியை வந்து நீங்கள் தூத்து வந்து இது பண்ணுறீங்க? அது எவ்வளோ பெரிய கேடு, எத்தனை மக்களுக்கு பாதிப்பு, எவ்வளோ சுற்றுச்சூழல் பாதிப்பு, நிலத்தடி நீர் வளம் கெட்டு போகும். அந்த தண்ணி பூரா எங்கே கொண்டு போய் சேரப்போகுது? 13 ஏரியை மூடிட்டு நீங்கள் விமான நிலையம் கட்டிங்கன்னா அந்த தண்ணி பூரா எங்கே போகும்? பெய்கிற மழை நீர் பெய்யும், அங்கே தான் பெய்யும். அந்த தண்ணி எங்கே போகும்? இவங்க மேலே குடிச்சிட போகிறாங்களா எல்லாத்தையும்? இல்லை டேங்கில் அடைக்க போகிறாங்களா? எல்லாமே சென்னைக்கு தானே வரும். அதை விட்டு அங்கே தானே வரணும், வேற எங்கே வழி இருக்கு? அதனால் அது மிகப்பெரிய கேடு. நான் சொல்ல விரும்புறது, எதுக்கு இன்னொரு விமான நிலையன்றேன். திருச்சியிலேருந்து போட்டோம், திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, ஒசூரில் இப்போ கொண்டு வர போகிறாங்க, ஏற்கனவே தூத்துக்குடியில் இருக்குது. அந்த மாதிரி பரவலாக்குங்க. எதுக்கு ஒரு இடத்துல வந்து இவ்வளோ பெருசாக இது பண்ணிட்டீங்க? இப்போ சென்னை இப்போ திருச்சி சர்வதேச விமான நிலையமாக்கிட்டாங்க, பெரிய அளவில் விரிவாக்கம் பண்ணி அங்கேருந்து போட்டோம்.